கைஸ் பொறுமையாக லாக் பண்ண பாருங்க. செம்ம சைஸ் வேற கைஸ் 1 கிலோ மேலே இருக்கும் வேற. ஸோ ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வெங்கடேசன், சென்னை பலாறு மீன் தொழில் கடைக்காரு. ஸோ இதுக்கு ஒரு புது பிளேஸ்க்கு நாங்கள் போனோம். நானும் என் சித்தப்பா போனோம். ஸோ பார்த்துக்க தண்ணி ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மீன் பார்த்துக்க சின்ன அந்த கொஞ்சோண்டு தண்ணி கரையை சேர்ந்துருந்தது. இப்போ பார்த்துக்க அதில் வந்து ஒரு 3/4 கிலோ சைஸ் ஒன்று இருந்தது. நானும் கவனிக்கலாம். ஸோ அந்த இடத்துல பாருங்கள், நான் லைட்டாக போட்டு ஜிக் பண்ணிக்கிறேன். ஒரு 10-15 ஸ்ட்ரைக்கு போட்ட பிறகு தான் அந்த மீனை பாருங்கள் அடிச்சோன்னே ராடி அப்படியே கையோட போய் பிடிங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். நல்ல சைஸு. அதுக்கப்புறம் நான் ஒட்டி அப்படி மட்டும் ஹூக் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ விரால் மீன் வந்து நீங்கள் எப்பவும் போய் அடிக்கிற மாதிரி இருந்தாக்கா, ஸோ பக்கத்தில் தண்ணி இருந்தாக்கா ஒரு 10-12 அடி தள்ளியை நின்று அந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் அடித்தாக்கா கம்பல்சரி உங்களுக்கு மீன் அடிக்கும். ஸோ டைமிங் யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். டைமிங் வந்து விடிய காலம் 5:30 to 5:30லேருந்து 9 மணி டைமிங்கு. அந்த டைமிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சுன்னா மீன் அடிக்காது. ஸோ இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். நான் முதல்ல அடித்தது மொத்தம் 6 மீன் அடித்தேன். ஒயிட் கலர் நியூ ஃப்ராக் வந்தது பாருங்கள் கைஸ். பக்கத்தில் படுத்திங்க இந்த மீன் ஜவாலில் வந்து அடித்ததான் ராடை எழுதின்னு போச்சு. நான் அடிக்கிற ஃபோர்ஸில் பாருங்கள் இந்த மீனை வெளியே செடிக்கு வந்து விடுவோம் பாருங்கள். ஒரு 3/4 கிலோ சைஸ் இருந்தது கைஸ். எடை போட்டது வேறால் நல்ல சைஸு மீன். செம்ம ஆக்டிவிட்டி. அந்த இடம் கொஞ்சம் பில்லி இல்லாமல் கொஞ்சம் பிளேஸாக இருந்திருந்தா வேறு லெவல் அடிச்சிருக்கலாம் மீன் வந்து. மீன் என்ன பண்ணுறது, ஃபுல்லாக பில்லு ஆயிடுச்சு, தண்ணி காஞ்சிடுச்சு. எவ்வளோ விரல் வந்து கம்மியாக சைஸ் தான் அடித்தோம் இந்த விரால். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அந்த மீன் பாருங்கள் எவ்வளோ ஆழத்தில் பாருங்கள் அடிச்சிருக்குதுன்னு. நான் கொஞ்சம் டைமிங் கொடுத்தேன். ஸோ டைமிங் பார்த்தாக்க மீன் வந்து அடித்த உடனே ஒரு 3 நிமிஷம் 3 செகண்டு 1 2 3 செகண்டு இல்லைன்னா 5 செகண்டு. நான் பாருங்கள் 5 செகண்ட் விட்டு அடித்தேன். ஃப்ராக் பாருங்கள் எவ்வளோ தொண்டைக்குள்ளே போச்சுன்னு. நம்ம எவ்வளோத்துக்குள்ளே டைமிங் விட்டு அடிக்கிறோமோ அவ்வளோத்துக்குள்ளே மீன் தொண்டைக்குள்ளே இழுக்கும். ஸோ ஓகே காய்ஸ், மறுபடியும் வேறு வீடியோ சந்திப்போம். பாய். ये अक्सर पानी के मार है घड़ी मर जाए कनगो अल्लाह करके खड़ी है दाबी ना खोल मर गई मरी जैसे मारना बेबी आप मामा आई कटने से
கைஸ் ஒரு மீன் லாக் பண்ணியாச்சு, ஒரு 1/2 kg இருக்கும். ஸோ என்ன கலர் ஃப்ராக் பார்த்தாக்கா கைஸ், ஒயிட் கலர் ஃப்ராக் கைஸ். செம்மையான ஒரு ரிசல்ட், போட்டோன்னு அடிச்சது. ஒயிட் கலர் ஃப்ராக்கு செம்ம ஒரு ரிசல்ட், போட்டோன்னு வந்து அடிச்சது. கைஸ் திரும்ப ஒரு மீன் லாக் பண்ணேன், எவ்வளோ பேர் சைஸ் பாருங்கள். அதே ஒயிட் கலர் ஃப்ராக் தான், அதோட ஒரு சைஸ் பெருசாக இருக்கும் கைஸ். அதே சேம் ஒயிட் கலர் ஃப்ராக் தான். இது ஒரு மீன் அடித்தா ஒரு 1/2 kg இருக்கும். இன்றைக்கி நியூ மாடல் ஃப்ராகில் ஒயிட் ஃப்ராகில் 3 மீன் அடித்தேன். ஒன்று வந்து 3/4 கிலோ சைஸு, 2 வந்து 1/2 கிலோ சைஸு கைஸ்.